சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு என்ன ஒரு பிரயாசத்தை எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. பாருங்களேன், அவர் இந்த பூமிக்குள்ளாக வருவதற்காக 3 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறார். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி இருக்கிறார். ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு தெய்வம். அவர் இந்த பூமிக்குள்ளே வரணும்னா அவரை வெறுமையாக்கினா மட்டும்தான் அவர் படைத்த இந்த பூமிக்குள்ள, அதுவும் இந்த பூமி பாவம் நிறைந்ததாய் பாவத்துக்கு தன்னை விற்று போட்டு விட்டோம். மனுக்குலம் என்ன செய்து விட்டது? பாவத்துக்குள்ளாக தன்னை விற்று போட்டு விட்டது. அந்த பூமிக்குள்ளே வரணும்னா அவர் தம்மை தாமே வெறுமையாக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அடுத்ததாக பாருங்க, பாவத்துக்கு அடிமைப்பட்டு போய்விட்டோம். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்கு நம்மளை மீட்க வேண்டுமானால் அவர் அந்த அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. அடுத்ததாக நம்மை போலவே மனுஷனாக வந்து நமக்காக மரித்து அடக்கமனப்பட்டு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால் தேவனுடைய திட்டமாக இருந்தபடியால் அவர் மனுஷர் சாயலும் என்ன செய்து கொண்டார்? எடுத்துக்கொண்டார். ஏன்னா அவர் முழுவதுமாக தேவன். அவர் இந்த சாயலை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டாதான், இந்த சாயலை எடுத்துக்கொண்டாதான் அவர் நமக்காக பூமிக்குள்ளே வந்து நம்மோடு வாழ்ந்து நமக்காக என்ன செய்ய முடியும்? நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்து நம்மை அகப்பட்டிருக்கிற இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை என்ன செய்ய முடியும்? அடிமைத்தன நுகத்திலிருந்தும் மீட்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தேவன் இப்படி ஒரு காரியத்தை நமக்காக செய்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பாருங்க, தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு மனுஷர் சாயலாக மாறி இந்த பூமிக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம யாருடைய ரூபத்தின்படியும் யாருடைய சாயலின்படியும் படைக்கப்பட்டவர்கள் தெரியுமா? நாம் தேவனுடைய ரூபத்தின்படியும் தேவனுடைய சாயலின்படியும் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் பாவத்தின் நிமித்தமாக நாம் அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டு நாம் தேவ ரூபத்தை இழந்து போனோம், தேவனுடைய சாயலையும் இழந்து போய்விட்டோம். அதை மறுபடியுமா நமக்கு மீட்டு கொடுக்கறதற்காக அவர் நம்ம பொசிஷனுக்கு இறங்கி வந்து என்ன செய்தார்? நம்ம இந்த பாவ பிடியிலிருந்தும் அடிமைத்தன நுகத்திலிருந்தும் விடுவித்து நமக்காக நம்மை தேவ சாயலாக மறுபடியும் மாற்றும்படியாக, நம்மை தேவனுடைய ரூபத்தின்படியாக அவர் மாற்றும்படியாக அவர் என்ன செய்தார்? அடிமையின் ரூபம் எடுத்துக்கொண்டு தம்மைத்தானே வெறுமையாக்கி மனுஷர் சாயலாக, நம்மை போல மனுஷர் சாயலாக மாறி இந்த பூமிக்குள்ள வந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அப்படி பூமிக்குள்ள வந்த தேவன் நமக்காக மரித்து அடக்கமனப்பட்டு உயிரோடு எழுந்து பரத்திற்கு ஏறி சென்று பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுது நமக்குள்ள அனுப்பி நமக்குள்ளாகவே, இந்த மண்ணான நமக்குள்ளாகவே அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஏன் இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளை மறுபடியுமாக தேவ சாயலாக மாற்றும்படியாக, கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ரூபமாகவும் தேவனுடைய சாயலாகவும் நம்ம மறுபடியுமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவர் 2ஆம் வருகையில், ரகசிய வருகையில் வரும்போது நம்மளை வந்து மறுரூபமாக்கப்பட்டவர்களாக மாற்றி நம்மை அவருடைய மனவாட்டியாக எடுத்துக்கொண்டு போகிறதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இப்பொழுது நமக்குள்ள வந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நம்மை நல்வழியில் நடத்துகிறார், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நம்மோடு கூட இயேசுவாய் வாழ்ந்த ஆண்டவர் இப்பொழுது நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி நம்மை பரலோகத்திற்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால இந்த பூமி வாழ்க்கை, இந்த மண்ணான வாழ்க்கை நிரந்தரமே அல்ல. நாம் சீக்கிரமாக அவரோடு கூட கடந்து போய் அவரோடு கூட வாழுகிற அந்த நித்தியமான வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, நான் போய் அவரோடு வாழப்போகிற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இன்னையிலிருந்து எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்துவதின்படி நான் வழிநடப்பேன், நான் பரலோகத்துக்கு கண்டிப்பாக ஆண்டவரோடு கூட போய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத உங்களுடைய நினைப்பில் பதிய வைத்து நீங்கள் ஓடும்போது நிச்சயமாகவே அவருக்குள்ளாக தேவசாய
சாயலாய் மாறுகிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சாயலின்படி நிச்சயமாக மாற்றப்பட்டு கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்கும்படியாக உம்மையே நீர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தேவ சாயலாக மாற்றும்படியாக, மறுபடியுமாக உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக நீர் ஆண்டவரே அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலான உம்முடைய கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவரே இயேசப்பா தேவ சாயலாக நாங்கள் மாற, ஆண்டவரே இயேசப்பா மறுரூபமாக்கப்பட, உம்மோடு கூட பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் வாழ தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.